ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வெகஸ்டி டிசைன் சென்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷ்ரக் வந்துட்டு ரஃபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணணும் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரஃபிள்ஸ் மேக் பண்ணுறதுக்காக 4 லேயர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 லேயர்ஸோட ஒவ்வொரு லேயரோட டாப்லேயும் தான் வந்துட்டு நம்ம ரஃபிள்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது லேயர் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யோக்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ரஃபிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேயர்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம சைட் ஃபோல்ட் பண்ணிடணும். அதாவது எட்ஜஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதாவது சைட்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும், டாப்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். டாப்பில் ஏன் ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரஃபிள்ஸ் மேக் பண்ணும்போது அது வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதனால் அந்த எட்ஜஸ் வந்துட்டு நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணால் தான் ரஃபிள்ஸ் மேக் பண்ணும்போது லுக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சைடில் வந்து ஃபோல்டிங் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா லேயர்ஸ்லேயும் நம்ம சைட் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, லேஸோட டாப்பில் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். அதாவது 1/4 இன்ச் தான் நம்ம எடுக்கிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம எடுக்கல. 1/4 இன்ச்சில் ஃபோல்டிங் பண்ணுறோம். ஸோ ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுருவோம். ஸோ இந்த வந்துட்டு நீங்கள் ஃபோல்டிங் தான் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் பீக்கோ கூட பண்ணிக்கலாம். பீக்கோவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஓவர்லாக் கூட பண்ணிக்கலாம். ஆனால் எதுவுமே ஃபினிஷ் பண்ணாமல் விடக்கூடாது. ஏன்னா நம்ம ரஃபிள்ஸ் மேக் பண்ணும்போது மேலே டாப்பில் வந்துட்டு இந்த போர்ஷன் வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃபினிஷிங் பண்ணணும்னு சொல்கிறது. நீங்கள் இதை வந்துட்டு 1/2 இன்ச் அந்த மாதிரிலாம் ஃபோல்டிங் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் ஃபோல்டிங் பண்ணுறீங்கன்னா. ஏன் அப்படின்னா 1/2 இன்ச் பண்ணும்போது அந்த ரஃபிள்ஸோட எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் 1/4 இன்ச் பண்ணிங்கன்னா அது எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டுலாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ண வேண்டாம். நார்மலாக வந்துட்டு லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அன்ஈவனாக வந்து நமக்கு ஃபோல்டிங் வராது. அதுவும் இல்லாமல் சுருக்கம் வந்துட்டு வராது. கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்வெஜ் தான் இருக்குது. ஸோ அதை ஃபோல்டிங் பண்ண வேண்டாம், ஓவர்லாக் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக தான் அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் வந்துட்டு நம்ம ரைட் சைடு, அதாவது ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு வந்துட்டு ரெண்டும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃபினிஷிங், அதாவது சீம்ஸ் வந்துட்டு இன்னர் சைட் போகும். ஸோ அதே மாதிரியே வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சில் கட்டிங் போடும்போது 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோன்னா சேம் அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இல்லை நம்ம 1/4 இன்ச்சில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம்னா சேம் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி கட்டிங் போடும்போது பண்ணியிருக்கீங்களோ அதே மெத்தட் தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பயாஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பயாஸ் பீஸ் வர வித்து வந்துட்டு 1.5 இன்ச்சஸ் இருக்குது. லென்த் வந்துட்டு நீங்கள் நெக் டீப் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு லென்த் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்னொரு பயாஸ் பீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ அட்டாச் பண்ணும்போது நம்ம ரைட் சைட்ஸ் ரெண்டும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பீஸை வச்சு நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரன்னிங் ஸ்டிச், அதாவது நார்மலாக நம்ம அட்டாச் பண்ணலைன்னா ரெண்டும் செப்பரேட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுடுறோம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணணும். அதாவது இன்னர் சைடில் வந்துட்டு அந்த பயாஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதோட அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். அலவன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆவீங்க. 1/2 இன்ச் விடணுமா இல்லை அதை விட கம்மியாக விடணுமான்னு சொல்லிட்டுலாம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நீங்கள் நெக்கு கட் பண்ணும்போதே 1/2 இன்ச் விட்டு தான் கட் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச் அலவன்ஸ் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நெக் கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சோ இல்லை 1 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி விட்டுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பிகினர்ஸ்க்கு வந்து இதில் என்ன மிஸ்டேக் வரும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பயாஸ் பீஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அட்டாச் பண்ணதுக்கப்புறமா மேலே டாப் ஸ்டிச் போட்டுடுறோம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃபேப்ரிக் வந்து, அதாவது இன்னர் சைடில் இருக்க ஃபேப்ரிக் வந்து நமக்கு வெளியில் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்றோம். அதாவது பயாஸ் பீஸை இன்னர் சைடு வராமல் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச், பயாஸ் பீஸோட மேலேயே வந்துட்டு நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ நான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பயாஸ் பீஸ்க்கான செப்பரேட் வீடியோ போடுவேன். அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாச்சஸ் வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ நாச்சஸ் வந்து நம்ம 2 இன்ச்சஸ் வந்து டிஸ்டன்ஸ் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் 1 இன்ச் அந்த மாதிரி கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். நெக் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டிசைன் வந்து ரொம்ப கர்வ் லைன்ஸ்லாம் அதிகம் வர மாதிரி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு நேரோவாக வர மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ பெண்டு வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு வரல, அதனால நான் வந்து கம்மியாக தான் வந்துட்டு நாச்சஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக ப்ராப்பராக இன்னர் சைடு வந்துட்டு பயாஸ் பீஸ் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நம்ம ஒரு லைன் வந்துட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துருவோம்.
கொடுத்துட்றோம். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், வேண்டாம்னு நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். நார்மலாக வந்துட்டு ஃபோல்டிங் மட்டும் பண்ணி பையஸ் பீஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த நெக்கோட எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நான் ஃபோல்ட் பண்ண போகிறதில்ல, அதாவது ஸ்டிச்சிங் பண்ண போகிறதில்ல, ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்டிச் லைன் வந்துட்டு அவ்வளோக்கா வெளியே தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்குது. நம்ம 1.5 இன்ச் வந்து பையாஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, அதாவது பையாஸ் பீஸ் எடுத்திருந்தோம். ஸோ அது அப்படி இருக்குது. இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவுட்டர் சைடில் வந்துட்டு தெரியாத மாதிரி நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் பண்ணால் நமக்கு ஸ்டிச் லைன் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஹெம்மிங் பண்ண போகிறோம். ஸோ ஹெம்மிங் வந்துட்டு நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணலாம். ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்லீவ் எடுத்திருக்கோம். ஸோ ஃபுல் ஸ்லீவோட பாட்டமில் வந்துட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். சேம் நம்ம கீழே பாட்டமில் ரஃபிள்ஸ்க்காக நம்ம ஃபோல்டிங் பண்ணோம் இல்லையா, சைட் ஃபோல்டு, அதே மாதிரியே நம்ம இதுலேயே நம்ம பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் ஹெம் அலவன்ஸ் வந்துட்டு 1 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் 1/2 இன்ச் அலவன்ஸில் வந்துட்டு நான் ஃபோல்டிங் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலவன்ஸ் பற்றிலாம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டில் நம்ம நாச் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதையும் ரெண்டையும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். அதாவது ஆர்ம் ஹோல் எண்ட் டு எண்ட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் சென்டர்லேருந்து ஒன் சைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனதர் சைடு நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து ப்ராப்பராக மீட் ஆகும். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸோ கிரெயின்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது, ப்ராப்பராக நமக்கு ஃபினிஷிங் வந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆர்ம் ஹோல் இந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ணும்போது, அதாவது கர்வ் லைன்ஸ் நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ்லாம் இருக்க போர்ஷன்ஸ் நம்ம அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த பிளேஸில் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துலாம் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம அந்த எந்த அளவுக்கு கர்வ் லைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து கையையும் பெண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிங்கிள்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வரதே வராது. ஸோ இது வந்து நிறைய பேர் பிகினர்ஸ் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஃபேப்ரிக்கை இழுத்து பண்ணும்போது ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஒரு லைட்டான ஃபேப்ரிக்லாம் இருக்குன்னா ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரெச் ஆகி ஒரு மாதிரி அன்இவன் ஃபினிஷிங் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒன் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, அனதர் சைடு வந்து நமக்கு அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. சேம் அதே மாதிரி ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு நம்ம அனதர் சைடு ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஓகே, இதே மாதிரியே நம்ம அனதர் சைடு ஆர்ம் ஹோலையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். அதாவது ஒன் சைடு மட்டும் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இன்னொரு சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம மேலேயே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் வந்து போட்டுறோம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக போட்டிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக போடலை அப்படிங்கிறதுனால இன்னொரு ஸ்டிச் வந்து சேஃபர் சைடுக்காக நம்ம போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த டிப் வந்துட்டு பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட் போர்ஷன் வந்துட்டு ப்ராப்பராக வந்து மீட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஒர்க்கில் ஏதாவது ஆரி ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் ஆகும். இதே நம்ம இந்த மாதிரி பிளைன் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது கிரைன்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிப் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷோல்டர் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்து மீட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்துட்டு ஒரு ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு ஓவர்லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம யோக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைடில் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். அதாவது பாடி வந்து ஃபிட் பண்ணுறோம். ஸோ பாடிக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டை ப்ராப்பராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைன்ஸ் மேலேயே வந்து ப்ராப்பராக போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு, அதாவது ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் ஓப்பன் அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட பண்ணும்போது ப்ராப்பராக வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரெஷர் ஃபூட்டரை மேலே எடுத்துகிட்டு பாடிக்கு டர்ன் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல ப்ராப்பராக வந்து ஃபினிஷிங் வரும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஒவ்வொரு பாடிக்கும் தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அது எல்லாமே நான் வேறு மெஷர்மெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா யோக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ரஃபிள்ஸ் கீழே ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை ரெடி பண்ணோம். அதில் நம்ம சென்டர் பார்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா மார்க் பண்ணிடுறோம். ஸோ 4 லேயர்ஸை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் 2 சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அது நாங்கள் வீடியோ உங்களுக்கு 1 சைடு தான் காமிச்சிருக்கேன். பட் ஆனால் 2 சைட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாச்சஸ் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த மார்க்கிங்கே உங்களுக்கு ஓகேனா அதுவே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பார்ட்டாக 4 பார்ட் இருக்கும். யோக்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பார்ட் வரும். அதாவது ஈக்குவலாக நம்ம பிரிச்சுக்கணும், அதுதான் மெயின். ஸோ ஈக்குவலாக நம்ம 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது ரஃபிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நமக்கு இன்னர் சைடில் தான் வரும். அதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஹெம்மிங் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் ஹெம்மிங் பண்ணுற வரைக்கும் அதை அப்படியே விடக்கூடாது, லைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுடுறோம். ஸோ இது வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும், இதோட ரைட் சைடும் இதை கீழே இருக்க யோக் பார்ட்டோட ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சு
ப்ராப்பராக நம்ம ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிடுறோம். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பின் பண்ணுவோம். ஸோ இந்த லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சீம் அலவன்ஸ், அதாவது அந்த எட்ஜஸ் எல்லாமே இன்னர் சைடில் போயிடும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து யோக் ஃப்ராக் மாதிரி லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த லேயரோட ரஃபிள்ஸ் வந்துட்டு நமக்கு அவுட்டர் லேயரில் தெரியாது. ஸோ இதுக்கு அப்புறம் வர லேயர்ஸில் வர ரஃபிள்ஸ் தான் வந்துட்டு நமக்கு அவுட்டர் லேயரில் வந்துட்டு தெரியும். இதுக்கப்புறம் நம்மளுடைய கண்டினியூஷனாக பார்த்துட்டு வரும்போது செகண்ட் நாச் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அந்த செகண்ட் நாச் நமக்கு இப்போ இங்கே இருக்குது இல்லையா, இதை எடுத்து என்ன பண்ணுறோன்னா யோக் பார்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த போர்ஷனில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த போர்ஷன் வந்து நம்ம எடுத்துகிட்டு ரெண்டையும் ஈவனாக வர மாதிரி வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம பின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பின் பண்ணும்போது உங்களுக்கு ரஃபிள்ஸ் வந்து ஈவனாக கிடைக்கும். நீங்கள் நார்மலாக வந்துட்டு ரஃபிள்ஸ் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஈவனாக இருக்காது. சம்டைம்ஸ் சில இடத்துல வந்துட்டு ஃபேப்ரிக் அதிகமாக நம்ம ரஃபிள்ஸ் மேக் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங்க் பண்ணிடுவோம். சில இடத்துல வந்து நம்ம ரஃபிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கு கம்மியாக ஸ்ட்ரிங்க் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக பின் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேப்ரிக்கோட டென்சிட்டி வந்து எல்லா சைட்லேயும் வந்துட்டு ஈவனாக கிடைக்கும். ஸோ சேம் இதே மாதிரியே நம்ம அந்த 4 நாச்சஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதாவது 4 பார்ட்டாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரஃபிள்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ஒன் மேக் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ அந்த 2ஐயும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். ரஃபிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம லாக் பண்ணுற மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு வரோம். ஸோ லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரஃபிள்ஸ் மேக் பண்ணும்போது ஸ்டிஃபாக நமக்கு நிற்கும். ஃபேப்ரிக் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு மூவ் ஆகாது. கீழே பாட்டமில் இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யோக் பார்ட்டு, மேலே இருக்கிற லேயர் வந்துட்டு கீழே பாட்டம்க்கு வர வேண்டிய ரஃபிள்ஸ் பார்ட்டு. ஸோ யோக் பார்ட்டை வந்து நம்ம ப்ளைனாக அப்படியே விட்டுட்டு மேலே இருக்க லேயர் வந்துட்டு நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணிகிட்டே வரோம். ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோல்டிங் பண்ணுறது நீங்கள் ஈவனாக ப்ளீட்டெல்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஈவனாக பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அன்ஈவனாக பண்ணிட்டு வரணும். அப்போ தான் வந்து அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரஃபிள்ஸ் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். சில இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு 1 இன்ச் வரைக்கும் விடலாம், ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் நம்ம ஃபோல்டிங் பண்ணலாம். சில இடத்துல நம்ம 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஃபோல்டிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அன்ஈவனாக ஃபோல்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து ரஃபிள்ஸோட எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு தெரியும். செகண்ட் லேயர் ஆல்ரெடி நான் பின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் டேரக்ஷன்ஸ் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு நம்ம கீழே பாட்டமில் வச்சுட்டு செகண்ட் லேயர் வந்துட்டு மேலே டாப்பில் வச்சுருக்கோம். ஸோ அப்படி வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். அண்ட் ஆல்சோ டேரக்ஷன்ஸ் வந்து நம்ம எட்ஜஸோட டேரக்ஷன்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் லேயரோட சீம் வந்துட்டு கீழே டவுன்வர்ட் டேரக்ஷனில் போகிற மாதிரி வச்சுட்டு செகண்ட் லேயரோட சீம் வந்துட்டு நமக்கு அப்வர்ட் டேரக்ஷனில் வர மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு ஆப்போசிட்டாக மீட் பண்ணும். அப்போ ஓவர்லாப் ஆன மாதிரி தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம செகண்ட் லேயரில் வந்துட்டு நம்ம ரஃபிள்ஸ் மேக் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ரஃபிள்ஸோட எஃபெக்ட் வந்துட்டு விசிபிள் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லேயரோட ரஃபிள்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ரஃபிள்ஸ் ப்ராப்பராக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வரும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 2 லேயர் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த 4 லேயரும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யோக்கோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து யோக்கோட அதாவது இன்னர் சைடில் வந்துட்டு நமக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதோட எட்ஜ் வந்துட்டு நமக்கு வெளில தெரியாது. செகண்ட் லேயர் வந்துட்டு நமக்கு மேலே டாப்பில் தெரியும். ஸோ இதோட எட்ஜ் வந்துட்டு நமக்கு மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். ஓகே, 3rd லேயர் அதே மாதிரி தான், சேம் அதே ஃபினிஷிங் தான். 4th லேயரும் சேம் அதே ஃபினிஷிங் தான் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா இந்த எட்ஜ் ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு 1 இன்ச் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி எட்ஜ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக பாட்டமில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம நெக்லைன் ஃபுல்லாக ஹெம் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த 2 போர்ஷனையும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோப் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஸ்ட்ரக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அப்டேட் எல்லாமே வரும். இந்த கார்மெண்ட்டோட இமேஜ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.